தமிழை சனியன்னு சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடிய பாரதி பாட்டனா இருக்கக்கூடாது கதை முடிஞ்சு. சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன். விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டுல. வெள்ளக்காரம்மா நீங்களே ஆளுங்க எல்லாம் ஒவ்வொன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, கொலவெறி வந்துடும். அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்குள்ள நானும் அடங்கி பேசிட்டு போயிட்டு. எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த அமைப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. வரும்போது நான் கேட்டேன் என் தம்பிட்ட, வழக்கறிஞர் சங்கத்தை, டேய் இலக்கிய விழாதானடா, எதுக்குடா இவ்வளவு காவல்துறை? தெரியலையண்ணா. நான் தெரியலையே. டே எதுக்குடா? அப்ப நான் சும்மா பல்லாயிரக்கணக்கில் நாங்க கூடும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. பாரதி அது சீமா பேசுறான்னு கூட்டிட்டாங்க. அது கூப்பிடும் போதே ஒரு 40 நிமிஷத்துல எங்க கடல் அள்ளி கரையில 40 நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும்? பாரதி 40 நிமிஷம் 30 நிமிஷத்துல பேசுற ஆளாங்க. அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன், இல்ல மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன். பாரதி நீங்க பாருங்களேன், இவங்க என்ன கற்பிக்கிறாங்க நமக்கு. ஐயா ஈவேரா, மதிப்பிற்குரிய ஐயா ஈவேரா வந்த பிறகுதான் இங்க பெண்ணியம் போற்றப்பட்டதுங்கிறாங்க. அவர் வந்த பிறகுதான் இந்த பகுத்தறிவு முற்போக்கு கருத்துகள் புகட்டப்பட்டது, போற்றப்பட்டது, போதிக்கப்பட்டதுங்கிறாங்க. அவன் பாருங்க, இவங்க எல்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடி முடிச்சிடறான். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்ங்கிறான், பெண் விடுதலை வேண்டும்ங்கிறான், தையலை உயர்வு செய்யுங்கிறான். எல்லாம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அக்தி பொதுவில் வைப்போம், இரு கட்சிக்கும் அக்தை பொதுவில் வச்சிருவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம. கற்புனா கற்பு பெண்ணுக்கு மட்டும் இல்ல, 2 கட்சிக்கும் பொதுவில் வச்சிருவோம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம்ங்கிறான். எப்படி? அப்படி ஏற்றி மிதிடாங்கிறான். நேரடியா அவங்களுக்கு புரியுது பத்தியில. அதான் பாரதி, அதுதான் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாயினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண், இலைப்பிள்ளைக்கு ஆண் என்று கும்மியடின்ட்டான். நேரடியா சொல்றேன், ஆம்பளை எங்க கோட்பாடு என்ன தெரியுமில? ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு. அதான் பாரதி சொல்றான். சமமாவிடா, சமமாவிடா, சமமாவிடாங்க. இதா இவங்க தான் பண்ண மாதிரி பேச்சு பாப்பல. தமிழ் சனியன் விட்டு ஒளி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காரணம். பாமரராய் விலங்குகளாய் உலகளைத்தும் இகழ்ச்சி சொல்ல நாமம் அது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர். தேமதுர தமிழோசை திசையெங்கும் பரவ செய்தல் வேண்டும்ங்கிறான். பேர்ல மட்டும் தமிழன், அது பத்தாதா? அது பத்தாதுங்கிறான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை. அதோட நிறுத்தணும்ல. உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை. இங்க புகழ்ந்துகிட்டு தர்றாங்க, அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்ட்டு. வாழும் சேகுவாரா அந்த மாதிரி கதையாயிடக்கூடாது, வாழும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு உண்மைடா வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிற. அது என்னங்க? அவர் அப்படி முதல்ல கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி எப்படிங்க? அப்ப முதல்ல வள்ளுவரை தானங்க பாடி இருக்கணும். ஆனால் கம்பன் ஒரு தட்டு கவித்தராசிலே, இளங்கோ ஒரு தட்டு. நடுநாயகமாக இருக்கிற அந்த முள்ளாக வள்ளுவனை நிறுத்தி பாடுறான். கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. அதுதான் சொல்லல, அதுதான் உச்சம், அதுதான் உண்மை. வெறும் புகழ்ச்சி இல்ல. டேய் நான் பொய்க்கு புழுகலடா, பெருமைக்கு பேசுறாடா, உண்மையை சொல்றாங்க.
தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் காட்டுமிராண்டி மொழி. ஐயா ஈவேரா. அப்படின்னா தமிழை பேசியவன் யார்? காட்டுமிராண்டி. யார் காட்டுமிராண்டி? இவர் காட்டுமிராண்டி, நான் காட்டுமிராண்டி, நீங்கெல்லாம் காட்டுமிராண்டி. விளங்கிருச்சா? காட்டுமிராண்டி மொழி, காட்டுமிராண்டி நீ, நான், காட்டுமிராண்டி வாழ்கிற நாடு. அவ எப்படி அந்த நேரத்தில் தான் சொல்றான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லும்போது சிங்களம், புட்ககம், சாவகம், தீவு பலவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் மீன்கொடியும் புலிக்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எவ்வளவு யாரா அவன்? காட்டுமிராண்டி கிடையாதுடா. இவனாடா காட்டுமிராண்டி? தமிழ் திருநாடு தன்னை தமிழ்நாடு நீ பேர் வைக்க கிடையாது தம்பி. நீ நல்ல கவனி, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல. இந்தியா விடுதலை அடையல, அவன் அடைந்தான். மாநிலங்கள் பிரிக்கல, அவன் பிரிச்சான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, அவன் வச்சிட்டான். அதனால யார் அவன்? காலம், காலத்தை உருவாக்கிய கவிஞன், கால ஞானி, தீர்க்க தரிசி, அவதாரம் அவனே. அதனால யார்? உலகத்தில் ஒருவன் அவன், உலகத்தில் ஒருவன் அவன். அவன் முடிவுண்டான். அது வேற தமிழ்நாடுன்னு. சங்கரலிங்கனார் வருவாரு, 79 நாள் போராடுவாரு, இறப்பாரு. அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவாரு, அவருக்கு பேர் வைப்பார். அதெல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் வச்சுட்டான்.